நான் தான் தனானந்தன் மறைத்து வைத்திருக்கும் தனத்தை கொள்ளையடிக்கப் போகின்றேனா? நீங்கள் மிகவும் விசித்திரமானவர் ஆச்சாரியரே. சில நேரம் உங்கள் புத்தியால் எங்களை வியக்க வைக்கிறீர்கள், சில நேரம் உங்கள் பேச்சால் எங்களை கட்டுப்படுத்துகிறீர்கள். இதோ பாருங்கள் ஆச்சாரியரே, நான் ஒரு சாதாரண மனிதன் தான். நான் மீனாக இருந்திருந்தால் அந்த கங்கை நீருக்குள் சென்றிருப்பேன். தனானந்தனின் ரகசிய தனத்தை கொள்ளையடிக்க நீ மீனாக மாற வேண்டிய அவசியமே இல்லை. மீனின் சில குணங்களை நீ கற்றுக்கொண்டாலே போதுமானது. ஒன்றை மறந்து விடாதே, தனானந்தனால் எந்த காரியத்தை செய்ய இயலுமோ அதை உன்னாலும் செய்ய இயலும். இதை உன்னுடைய காலில் கட்டிக்கொள். அதன் பிறகு நான் கூறும்படி செய். ஆச்சாரியாரே, நீங்கள் இவனை மீன் போல ஆக்கி ஆட்டி வைக்கப் போகிறீர்களா? இப்போது அது என்னவென்று தெரிந்துவிடும். என்னைப் போலவேதான் இப்பொழுது உங்களுக்கும் தோன்றுகிறதா? இந்த ஆச்சாரியாரின் மனநிலை சரியில்லை. நீ இந்த நதியின் ஆழம் வரை போக வேண்டுமென்றால் அதற்காக உன்னுடைய நுரையீரல்கள் பலமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இதில் மிகவும் முக்கியமானது உன்னுடைய திட நம்பிக்கைதான். மேலும் உன்னுடைய இந்திரியங்களை நீ கட்டுப்படுத்த வேண்டும். உன்னுடைய இதய துடிப்பையும் உன்னுடைய மூச்சையும் நீ கட்டுப்படுத்த வேண்டும். தேவைப்படும் நேரத்தில் அதை குறைக்கவோ இல்லை அதிகரிக்கவோ நீ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை உனது உடல் உன்னுடன் ஒத்துழைக்கவில்லை என்றால் சந்திரகுப்தா, உன்னுடைய எதிரி யார் என்று சற்றே நினைத்துப்பார். தனானந்தன். உன்னுடைய எதிரியை எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள். நீ எந்த எதிரியை எதிர்த்து நிற்கின்றாயோ அந்த எதிரியின் சக்தியை நீ அறிந்து கொண்டால் அது வாழ்வில் எப்போதுமே நிரந்தரமாக வெற்றியை நோக்கி உன்னை முன்னேற்றிக் கொண்டே இருக்கும். தனானந்தனை தவிர வேறு எவரும் இதுவரையில் செல்லாத இடத்திற்கு நீ சென்றாக வேண்டும். உன்னுடைய மூச்சை கட்டுப்படுத்தி கங்கையின் ஆழத்தை நீ அடைய வேண்டும். அப்போதுதான் உன்னால் தனானந்தனின் ரகசிய தனத்தை கொள்ளையடிக்க முடியும். சந்திரா, சந்திரா, கரைக்கு வந்துவிடு. சீக்கிரம் வந்துவிடு. இந்திரா, சென்று அவனை காப்பாற்று. இல்லை, வேண்டாம், நில். இல்லை, என்னை செல்ல விடுங்கள். அவன் இறந்து விடுவான். என்னை விடுங்கள். அவனை காக்க வேண்டும். கட்டளை. அவனை காப்பாற்ற யாரும் செல்லக்கூடாது. சந்திரா,
மந்திரியாரே, மகாராஜா தண்ணீருக்குள் சென்று வெகு நேரம் ஆகிவிட்டது. என்ன செய்வது? பேசாமல் இரு. அவர் மகாராஜா என்பதை மறந்து விடாதே. சீக்கிரமாக அவர் மேலே வந்து விடுவார். நீ சந்தேகப்படாதே. சந்திரகுப்தா, சந்திரா, நீங்கள் என்னுடைய உயிரை பறிக்க முயற்சி செய்தீர்கள். ஸ்தூல், நீ பார்த்தாய் அல்லவா? இவர் என்னுடைய உயிரை பறிப்பதற்காக முயற்சி செய்தார். நான் உன்னுடைய சகிப்புத்தன்மையை அதிகரிக்க முயற்சித்தேன் சந்திரகுப்தா. நீ அந்த தனானந்தனின் ரகசிய மறைவிடத்தை அடைய வேண்டுமென்றால் உனக்கு வேறு வழியே இல்லை. என்னவென்று தெரியவில்லை. நீங்கள் எனக்கு காட்டும் ஒவ்வொரு கடின பாதையும் எனக்கு மரணத்தை தான் காட்டுகிறது. சில நேரங்களில் நீங்கள் காட்டும் வழி எனக்கு சந்தேகத்தை அளிக்கின்றது. நீங்கள் சொல்லும் இடத்தில் செல்லக்கூடாது என்று என் மனம் கூறுகிறது. சந்திரா, ஆச்சாரியாரே, நீங்கள் இம்முறை சற்று எல்லையை மீறிவிட்டீர்கள். ஆம், நான் எல்லையை மீறியது உண்மைதான். ஆனால் அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏனென்றால் நம் சந்திரகுப்தன் தனானந்தனின் தனத்தை கொள்ளையடிக்க வேண்டுமென்றால் அவன் தனானந்தனை விட மிகவும் திறமையுடன் நீந்துபவனாக மாற வேண்டும். அப்போதுதான் அவனால் அந்த இடத்தை அடைய முடியும். நீயா? நீங்க? சந்திரா, நீங்க வந்திருக்கவே கூடாது. தன்னுடைய தாயிற்கு கொடுமை நடந்தது தெரிந்தால் அந்த மகன் தன் தாயை சென்று சந்திக்க வேண்டாமா? அதற்காகத்தான் உங்களை பார்க்க வந்தேன் அம்மா. தனானந்தனின் செவிலித்தாய், நீங்கள் எரியும் நெருப்பில் நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு தண்டனை அளித்தார் என்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டவுடன் அடுத்த கணமே என்னுடைய மனதில் அவருக்கு இதே போல தண்டனை அளிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. அப்போது நான் ஒன்றை யோசித்தேன். முதலில் என் தாயை நான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் வேதனையை தெரிந்து கொண்ட பிறகுதான் அந்த செவிலி தாயிற்கு நான் தண்டனை அளிக்க முடியும். இதுவரை நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தீர்கள், இன்னும் சந்திக்கிறீர்கள். ஆனால் நானோ சகிப்புத்தன்மையே இல்லாமல் இருக்கிறேன். அப்படியானால் இந்த பிப்ளிவானின் அரசகுமாரனாக இருக்க எனக்கு தகுதியே இல்லையா? நான் மிகவும் வெட்கப்பட வேண்டியவனாக இருக்கிறேன். உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆச்சாரியர் சாணக்கியருக்கும் நான் உதவி இல்லாமல் இருக்கிறேன். அவர் எனக்கு நிறைய உதவி செய்கிறார்.
ஆனால் நான் தான் மறுபடி தோல்வி அடைந்து கொண்டிருக்கின்றேன். உங்கள் ஆசையையும் பூர்த்தி செய்யவில்லை. அம்மா, நான் உங்களைப் போல் தைரியசாலியாக பயம் இல்லாமல் இருக்க என்னால் முடியவில்லை. எந்த தாயை தைரியமாக இருக்கிறேன் என்று கூறினாயோ, நான் தைரியமானவளே கிடையாது. ஒரு சமயத்தில் நான் உயரத்தை பார்த்தாலே பயப்படுவேன். என்ன, அப்படியானால் உங்களுக்கும் பயம் இருக்கிறதா? ஆம், அவ்வாறு எனக்கும் பயம் இருந்தது. அப்போது இதே எண்ணம்தான் என்னையும் வாட்டியது. ஒரு பயந்த கோழையான பெண்மணி நான். பிப்ளிவானின் மகாராணியாக இருக்க எனக்கு தகுதி இல்லை, வீரத்தின் சின்னமான சந்திரவர்தனின் மனைவியாக இருக்கவும் எனக்கு தகுதியில்லை என்று நினைத்தேன். திருமணம் முடிந்து என் கர்ப்பத்தில் நீ வந்தாய். 8 மாத கர்ப்பிணியாக நான் இருந்தபோது ஒரு பண்டிதர் அரண்மனைக்கு வந்து, இந்த மலை மேல் ஒரு விசேஷமான ஆலயம் இருக்கிறது என்றும், அங்கு பாதணி இல்லாமல் வெறும் காலுடன் நடந்து பூஜை செய்தால் எனக்கு பிறக்கும் குழந்தை நன்றாக இருக்கும் என்றார். இவ்வளவு உயரத்தில் இருக்கும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா என்று நான் நினைத்தேன். கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஆனால் போக வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். ஏனென்றால் அந்த கடவுள் ஆசீர்வாதம் உனக்கு வேண்டும் அல்லவா? ஆனால் மலை மேல் ஏறிய போது என்னுடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டு இருந்தது. மிகவும் வலியாகவும் இருந்தது. ஆலயத்தை அடையும் முன்பாகவே என்னுடைய தைரியம் போய்விட்டது. என் கால்கள் நின்றுவிட்டது. அதற்கு பிறகு என்னுடைய கர்ப்பத்தில் வளர்ந்து கொண்டிருந்த என்னுடைய மகன் சூர வீரபுத்திரன். இந்த தாய்க்கு தைரியத்தை கொடுத்தாய். அந்த சமயத்தில் உன்னுடைய பிஞ்சு கால்களால் என் வயிற்றில் எட்டி உதைத்து உதைத்து உயரத்திற்கு கொண்டு சென்று விட்டாய். உன்னுடைய மென்மையான தாக்குதல் என்னை முன்னேறி சென்று கொண்டிரு என்று கூறியது. நான் பயத்தை விட்டுவிட்டு முன்னால் சென்றேன். உன்னுடைய தைரியத்தில் சென்றேன். ஆம் சந்திரா, அன்று நீதான் நான் பயந்த நேரத்தில் தைரியத்தை அளித்தாய். உன்னால் தான் சந்திரா அந்த முடியாத யாத்திரையை என்னால் செய்து முடிக்க முடிந்தது. நீ இங்கு இருந்ததால் தான் இது நாள் வரை எல்லா கஷ்டங்களையும் சகித்துக் கொள்ளும் சக்தி இருந்தது. இப்போது நீ என்னை போல் பயப்படுகிறாய்? இல்லை சந்திரா, பராக்கிரமமும் வீரமும் உன் ரத்தத்தில் இருக்கிறது. உன் மனதிற்குள் அடங்கி இருக்கிறது. நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரா. உன் சரீரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் ரத்தத்தை உன் கண்களில் கொண்டு வா. அதில் சக்தியை கொண்டு வா. நீ இன்று எனக்கு செய்த விஷயத்தை அனைத்து செயல்களிலும் நிரூபித்துவிடு. சமையலறை பொருட்கள் வந்துவிட்டதா? கொண்டு வா, சீக்கிரம் கொண்டு வா. சென்று இறக்கி வையுங்களேன். என்னுடைய ஆசை, நான் இந்த படகை நகர்த்தி வெளியே எடுப்பதற்கு முன்பாக எப்படியாவது இந்திரனும் ஸ்தூலும் அந்த தனத்தின் மூட்டையில் எண்ணெயை தடவி இருக்க வேண்டும்.
முட்டாள் சிறுவனே, ஏன் இவ்வாறு செய்து விட்டாய்? உனக்கு நடக்க தெரியாதா? எண்ணெயை கீழே கொட்டி விட்டாயே. என்னை மன்னிக்க வேண்டும் மகாமாத்தியரே. இப்போதே நான் எவரையாவது அழைத்து வந்து இதை சுத்தம் செய்து விடுகிறேன். காரியம் முடிந்துவிட்டது. தனம் இருக்கும் அனைத்து மூட்டையிலும் எண்ணெய் பட்டு விட்டது. ஒரு விஷயம் கவனம் இருக்கட்டும். பாதுகாப்பில் எந்த தவறும் வரக்கூடாது. அப்படி ஏற்பட்டால் அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்று தெரியும் அல்லவா? வாருங்கள். அமைச்சர் இன்று கொள்ளையடித்த பணத்தை மறைவிடத்தில் வைத்துவிட்டு அரண்மனைக்கு செல்கிறார். வாருங்கள். அமைச்சரும் அவரது வீரர்களும் வெகு தொலைவு சென்று விட்டார்கள். நீங்கள் அனைவரும் வெளியில் வாருங்கள். வாருங்கள். எனக்கு இப்போதும் புரியவே இல்லை. நாம் ஒரு வேலை செய்தோம். ஏன் செய்தோம்? என்னுடைய தாத்பரியம், சந்திரன் படகில் ஏன் எண்ணெயை தடவினான்? இந்திரன் முத்திரையில் ஏன் எண்ணெயை தடவினான்? நான் ஏன் அந்த எண்ணெயை கொட்டினேன்? இவைகளின் அர்த்தம்தான் என்ன? இவனது ஆவலை கொஞ்சம் கட்டுப்படுத்து சந்திரகுப்தா. அருமை. உண்மையாகவே நீ என்னை ஆனந்தத்தில் ஆழ்த்தி விட்டாய். நீ உன் சகோதரனுக்காக மிகவும் பிடித்தமான ஒரு பரிசு பொருளை அளித்திருக்கிறாய் சகோதரியே. இருப்பினும் எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், நீ இந்த பரிசு பொருளை எவ்வாறு தேர்ந்தெடுத்தாய்? நம்முடைய விசேஷ சேனைகள் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன் அண்ணா. திருடர்களிடம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள்.
குதிரையின் அசைவு மாற்றம் இன்னொருவரின் நடமாட்டத்தை வெளிப்படுத்திவிட்டது. நாம் கிளம்பும்போது தனியாகத்தான் வந்தோம். ஆனால் வரும் வழியில் அழையா விருந்தாளி ஒருவர் நம்மோடு வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது ரதத்தின் அடியில் மறைந்திருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, உயிர் மீது விருப்பம் இருந்தால் இப்பொழுதே வெளியே வந்துவிடு. என்ன யோசிக்கிறீர்கள்? இந்த குதிரை உங்களுக்காக நான் அளிக்கும் பரிசு. நமது மகதத்திற்கு இது யோகமாக இருக்கும் அல்லவா? விசேஷ சேனையா, எவரோ என்னுடைய தனத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்கிறார்கள். அதற்காக எப்படி கொள்ளையடிப்பது என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தனானந்தனின் தனத்தின் மேல் கண் வைக்க எவனுக்கு துணிச்சல் இருக்கின்றது? எண்ணெய் மூட்டையில் அக்னி பற்றிக் கொண்டது. அந்த மறைவிடம் என்னவென்று சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். இதுதான் அந்த இடம். தனானந்தன் தனத்தை மறைத்து வைத்திருக்கும் இடம். உன் தனத்தை எடுத்து செல்வதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் தனானந்தா. என் தனத்தை அபகரிக்க நினைக்கும் அந்த கள்வனை நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்பேன். மறுபடியும் ஒரு முறை என் அவகாசத்தை தவற விட்டு விட்டேன். அவர்கள் அனைவரும் கங்கை நதியின் வழியாக எங்கு சென்றார்கள், எந்த திசையில் சென்றார்கள் என்று எதுவுமே தெரியாமல் போய்விட்டது. எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த ஆச்சாரியர் தான். அந்த மறைவிடத்தை தேடுவதற்கு உதவி செய்வதற்கு பதிலாக இங்கு புகை போட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்களே இவரிடம் கேளுங்கள், இனி நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று. என்ன நான் கூறுவது? இந்திரா, தூம், இந்திரா, தூமா, ஸ்தூல், எங்க இருக்கிறீர்கள்? எங்கே இருக்கிறீர்கள்? என்னுடைய இந்த புகையால் அவர்கள் மூவரும் மறைந்து விட்டார்கள். உன்னால் உன் நண்பர்களை கண்டுபிடிக்க முடிந்தால் உனது கேள்விக்கான பதிலும் உனக்கு கிடைத்துவிடும். என்ன இது முட்டாள்தனம்? அவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் நான் ஏன் அவர்களை தேட வேண்டும்? சந்திரா, நாங்கள் இங்கே இருக்கிறோம். அடடா, நீங்கள் பின்னால் தான் இருக்கிறீர்கள். ஆனால் என் கண்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் மறைந்து கொண்டார்கள். இந்த புகையின் காரணத்தால். இது வெறும் புகை மட்டுமல்ல, இது மறைக்கும் தன்மை கொண்ட ஒரு பொருளும் கூட. இப்போது உன்னுடைய கேள்விக்கான பதில் கிடைத்திருக்கும் என்று எண்ணுகிறேன். கிடைத்துவிட்டது. அமாத்தியர் அந்த கங்கை நதிக்கு அருகில் எங்களை ஏமாற்றத்தான் அந்த புகையை உருவாக்கி இருக்கிறார். இப்போதுதான் எனக்கு புரிகிறது. அந்த தனத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அனைவரும் வெகு தூரத்திற்கு சென்று விட்டார்கள் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். அதற்காகத்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்தார். சரியா? கூறிக்கொண்டே போ, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த இடத்தில் தண்ணீர் இருந்தது, கங்கை நதி இருந்தது, அதன் பிரவாகம் இருந்தது. அப்படியானால் உன்னுடைய சிந்தனை சரியான திசையில் சென்று கொண்டிருக்கிறது. நீ சரியாகத்தான் யூகித்திருக்கிறாய். அப்படியா? தனானந்தன் அவனுடைய தனத்தை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை
தேடி பார்ப்பதற்கோ அங்கு செல்வதற்கோ யாரும் கற்பனை கூட செய்ய மாட்டார்கள். கங்கை நதியின் ஆழத்தில், அதன் அடித்தளத்தில் தான் உள்ளது அவனது தனம். அந்த இடத்திற்குள் தனானந்தனை தவிர வேறு எவராலும் செல்ல இயலாது. ஏனென்றால் தனானந்தன் நம் நாட்டிலேயே சிறப்பாக நீந்துபவர்களில் ஒருவன். அதனால் அவன் அந்த ரகசிய இடத்தை, அதாவது கங்கையின் அடித்தளத்திற்கு மிகவும் சுலபமாக சென்று விடுவான். அற்புதம்! என்னால் நம்பவே முடியவில்லை. கங்கை நதியின் ஆழத்தில் தான் தனானந்தன் அந்த தனத்தை மறைத்து வைத்திருக்கிறான் என்று புரிகிறது. மீண்டும் ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த கங்கை நதியின் எந்த ஆழத்தில் அவன் தனத்தை மறைத்து வைத்திருப்பான்? அதை இப்போது நான் எப்படி கண்டுபிடிப்பது? இந்த புதிருக்கான தீர்வை கண்டுபிடிக்கும் வழி என்னிடம் உள்ளது. வாருங்கள். ஆச்சாரியரே, இந்த எண்ணெய், இதை நான் சமையலுக்காகத்தான் வைத்திருந்தேன். இப்போது நீங்கள் இந்த ஜலத்தில் கலந்து இதை நாசம் செய்து விட்டீர்கள். இனி இந்த எண்ணெயால் எதையும் சமைக்கவும் முடியாது, இந்த ஜலத்தால் தாகத்தை தீர்க்கவும் முடியாது. இவ்வாறு செய்து நீங்கள் என்ன திட்டத்தை புரிய வைக்க விரும்புகிறீர்கள்? நான் புரிய வைக்க வந்தது ஒன்றுதான். எண்ணெய் எப்போதும் தண்ணீரின் மேல் மிதந்து கொண்டிருக்கும். ஆம், இது எங்களுக்கும் தெரியும். அப்படியென்றால் இதையும் நன்றாக புரிந்து கொள். எண்ணெய்க்கும் நீருக்கும் இருக்கும் இந்த வித்தியாசம்தான் உன்னை தனானந்தனின் தனத்திடம் அழைத்துச் செல்லப் போகிறது. உங்கள் தாத்பரியம் என்னவென்று எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது ஆச்சாரியரே. உனக்கு புரிந்துவிட்டதென்றால் உன் நண்பர்களுக்கும் புரிய வைத்துவிடு. இந்திரா, ஸ்தூல், நீங்கள் இருவரும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எந்த தனம் தனானந்தனின் மறைவிடத்திற்கு எடுத்து செல்லப்படுகிறதோ அதில் எண்ணெய் இருக்க வேண்டும். நான் அந்த படகில் எண்ணெயை ஊற்றி விடுகிறேன். அதாவது நான் கூறியபடி தனம் இருக்கும் படகில். நாம் மட்டும் இதை சரியாக செய்துவிட்டால் கண்டிப்பாக அந்த மறைவிடத்தை நாம் அடையப் போவதை எவராலும் தடுக்க முடியாது. எந்த ஒரு சாம்ராட்டும் இப்படி கெட்டவனாக எப்படி இருக்க முடியும்? தன் மக்களிடம் கொள்ளையடித்து அவர்களை காக்க வரி வாங்குவதா? அது சரி, நீ எப்படி இத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறாய்? ஏனென்றால் இந்த புதிய அவகாசம் என் கோபத்தை தோற்கடித்து விட்டது. அவகாசமா? என்ன அவகாசம்? தனானந்தன் எந்த தனத்தை மகதத்தின் வியாபாரிகளிடமிருந்து திருடினானோ அந்த தனத்தை அவன் நிச்சயம் மறைவிடத்திற்குத்தான் அனுப்பி வைப்பான். அந்த தனத்தை அவனிடமிருந்து மீண்டும் எடுக்க இதுதான் சந்திரகுப்தனுக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு. ஆச்சாரியரே, உங்களுக்கு மட்டும் இந்த அளவு நல்ல எண்ணம் இருந்திருந்தால் நாம் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருப்போம். சரி, இந்த விஷயத்திற்காவது கை கொடுங்கள். உன்னுடைய திட்டம்தான் என்ன? அது திட்டம்தானே. நான் மீண்டும் அந்த தனத்தை பின்தொடர்வேன். அது அரண்மனையிலிருந்து மறைவிடம் வரையில் செல்லும். ஆனால் இம்முறை எச்சரிக்கையாக இருப்பேன். என்னை எவரும் பார்க்க முடியாது. இல்லை, நீ அவ்வாறு எதையும் செய்யக்கூடாது. கூடாதா? எதற்காக? எதற்காக என்று கூறுகிறேன். ஒருவேளை நீ தனியாக சென்றால் நிச்சயம் உன்னால் வேகமாக செல்ல இயலும். ஆனால் அதே நீங்கள் நால்வரும் சென்றீர்கள் என்றால் உங்களால் நீண்ட தூரம் செல்ல இயலும். புரியவில்லை. அதாவது காரணம் இதுதான். இம்முறை நான் தனியாக அல்ல, நாம் மூவரும் ஒன்று சேர்ந்து
அந்த இடத்தை கண்டுபிடிப்போம். நிச்சயம் நம்மால் அதை நிறைவேற்ற முடியும். தனானந்தன் தனத்தை சேகரித்து வைக்கும் அந்த இடம் நமக்கு தெரிந்துவிடும். ஆஹா, சரியான வழி. நீங்கள் தானே என்னிடம் தொலை தூரம் சென்றால் ஒன்றாக செல்ல வேண்டும் என்றீர்கள். இப்போது நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் அனைவரும் ஒன்றாக சென்று தனானந்தனின் இடத்தை எப்படி கண்டுபிடிப்பது? இதற்கான வழியை நீங்களே தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் செல்வதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். நினைவிருக்கட்டும், உங்கள் நால்வருக்குமே தனி சிறப்பு உள்ளது. தனித்தனி மூளைகளுக்கு சுவாமியாக உள்ளீர்கள். ஆச்சாரியார் உள்ளாரே, திட்டத்தை கூறவே இல்லை. அவர் சென்று விட்டாரே. அவர் சென்று விட்டார். ஆனால் அவர் மனதிற்குள் இருந்த திட்டத்தை நான் அறிந்து கொண்டேன். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தே இருக்க வேண்டும். அந்த தனானந்தன் தனத்தை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை தேட வேண்டும். இன்று இரவு மகத வியாபாரிகளிடம் கொள்ளையடிக்கப்பட்ட தனமானது மறைவிடத்திற்கு எடுத்து செல்லப்படும். அத்துடன் அமாத்தியரும் சேனைகளும் வண்டியில் தனத்தை ஏற்றுவார்கள். அப்போது இந்திரன் ஸ்தூலிடம் செல்வான். சமையலறையை சுத்தம் செய்வதாக கூறிக்கொண்டு ஸ்தூல் அங்கேயே இருப்பான். இந்திரன் ஸ்தூலிற்கு விஷயத்தை கூறியதும் தனமானது அரண்மனையை விட்டு புறப்பட்டுவிடும். அப்போது ஸ்தூல் நமக்கு ஒரு சங்கேதத்தை அளிப்பான். அதாவது இரவு சமையலறையில் அடுப்பு எரியும் பொழுது மேலே புகை எழும்பும். அதனால் யாருக்கும் அப்போது சந்தேகம் வராது. ஸ்தூலின் சங்கேதம் கிடைத்தவுடன் நானும் தூமகேதுவும் அப்போது தயாராகி விடுவோம். அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். நீ தயார்தானே சந்திரா? நான் எப்போதோ தயாராகிவிட்டேன். கடந்த முறை யார் தனத்தை திருட முயற்சி செய்தானோ தன்னுடைய ஆசையை தீர்த்துக் கொள்ள அவன் மீண்டும் இங்கு வருவான். நாம் அனைவரும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எல்லோரும் தயாரா? நாங்கள் தயாராக இருக்கிறோம். நமக்கு சாதகமாக இருக்க போக்கும் நிலைமை இதுதான். கடந்த முறை நடந்ததை போல் இம்முறை நடக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இம்முறை அமாத்தியர் அதிகமான சேனையுடன் வருவார். அம்புகளைப் போல ஒரு நல்ல விஷயம் எதுவும் இல்லை. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது நான் அரண்மனையில் இருக்கும் வீரர்களின் இடத்தில் இருப்பேன். அதற்கு பிறகு தனானந்தனின் மறைவிடத்திற்கு புறப்பட்டு விடுவேன். சீக்கிரமாகட்டும். கங்கை நதியின் வழியாக சென்று இந்த தனத்தை எங்கு மறைத்து வைக்கப் போகிறார்கள்? சீக்கிரம் முடியுங்கள். சீக்கிரமாக படகை எடுத்து வாருங்கள். யாரிடம் பொருட்கள் இல்லையோ அவர்கள் பின்தங்கி விடுங்கள்.
சீக்கிரமாகட்டும். எல்லோரும் திரும்பி நில்லுங்கள். அதற்குள் படகு எங்கு போயிற்று? அந்த மறைவிடத்தை நான் எப்படி கண்டுபிடிப்பது?